வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இது எபி ஃபிட்னஸ், நான் எபி. இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம்னா ப்ரோ கார்டு. இது யாரால் கொடுக்கப்படுது, அது வாங்குறதுனால என்ன பயன் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச போகிறோம். வெளியில் செம்ம வெயில், அப்பப்போ வேர்க்கும், நான் தொடச்சிக்குவேன். நீங்கள் எதுவும் இதுவாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா இப்போவே வந்து 38 டிகிரி. இனி 1 மணி 2 மணிக்கெல்லாம் கிட்டத்தட்ட 40-42 போயிடும். சரிங்களா? அதனால் கொஞ்சம் வேர்க்கும். இருந்தாலும் நம்ம வீடியோ பண்ணுங்கிறதுக்காக நான் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது நண்பர்களே, இந்த ப்ரோ கார்டு வந்துட்டு ஒரு நுழைவுச்சீட்டோ அல்லது ஒரு அனுமதி சீட்டோ அந்த மாதிரி நம்ம வச்சுக்குவோம். இது வந்து ஒரு அமைப்புனால் கொடுக்கப்படுது. அது என்ன அமைப்புன்னு கேட்டிங்கன்னா என்பிசி ஐஎஃப்பிபி, அதாவது நேஷனல் ஃபிசிக் கமிட்டி, இன்டர்நேஷ்னல் ஃபிட்னஸ் அண்ட் பாடி பில்டிங் ஃபெடரேஷன், அந்த அமைப்பு பேர். இந்த அமைப்புக்கு பிரசிடெண்ட்டெல்லாம் இருக்காங்க. ஏதோ ரஃபேல் என்னமோ ஒரு பேர். அவர் ஃபோட்டோ கிடச்சுன்னா நான் போடுறேன். வந்துட்டு இந்த போட்டிகளெல்லாம் நடத்தி இவங்க ஒரு லிங்க் உலகம் முழுக்க போட்டிகளை நடத்துவாங்க. அதில் தலை சிறந்தவங்களை வந்துட்டு எடுத்துகிட்டு போய் அடுத்த கட்ட போட்டிகளில் கலந்துக்க வைப்பாங்க. இதுதான் இந்த ப்ரோ கார்டோட வேலை. இந்த அமைப்பும் இதை தான் செஞ்சிட்ருக்கு. இது கண்ட்ரியில் மட்டும் இல்லை, அந்த கண்ட்ரியிலுக்கு பெரிய பெரிய ஸ்டேட்டுகளில் நடத்துவாங்க. இப்போ டெல்லி, மும்பை, இந்த மாதிரியெல்லாம். இதில் நம்ம ஆளுக்கு நிறைய பேர் ப்ரோ கார்டு வாங்கியிருக்காங்க. டெல்டா திலீப்பு, ராஜா அஜித், அதுபோக இன்னொரு அண்ணா, அதுக்கப்புறம் அரவிந்த் ஸ்பாட்டேகர் வாங்கினாரா என்னன்னு எனக்கு தெரில. அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவிலையும் நிறைய சுனித் ஜாதவ், ராகுலும் நல்லா வாங்கியிருக்காங்க. அவங்க ஃபோட்டோஸ் எல்லாம் கிடச்சுன்னா நான் லைனாக போடுறேன். எல்லாமே ப்ரோ கார்டு வின்னர் தான். ப்ரோ கார்டு இன்னும் நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க. ஆனால் இந்த வாங்குறது வந்து ரொம்ப கஷ்டம். இந்த ப்ரோ கார்டு அவ்வளோ எளிதாக வாங்க முடியாது. இப்போது டெல்லியில் ஒரு காம்படிஷன் நடக்குது அப்படின்னா இந்தியா ஃபுல்லாக வருவாங்க. அப்போ அதில் ஒருத்தர் வந்து கார்டு வாங்குறங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. சரிங்களா? இதை நான் எதோட ஒப்பிடுறேன்னா, ஒரு ஐபிஎஸ் ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி போஸ்டிங் வாங்குறாங்க பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு அதுக்கு இணையாக நான் ஒப்பிடுறேன். ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்குற கார்டுனாலே எனக்கு எந்த ஒரு பயனும் இல்லைன்னு ப்ரோ கார்டு வின் பண்ணவர் வந்து ஒருத்தர் சொல்கிறாரு. ஒரு ஹிந்திக்காரரு. அவர் என்ன சொல்கிறாருன்னு நம்ம கேட்டு வருவோம். அவர் ஹிந்தியில் பேசுவார். நான் அவர் பேசி முடிச்சோன்னா நான் தமிழில் என்னன்னு சொல்கிறேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. 50% प्रो कार्ड होल्डर को कोई जानता भी नहीं है. ये मेरा भी भरम था, प्रो कार्ड जीतने के बाद लाइफ चेंज होती है, ऐसा कुछ नहीं. जब मैं प्रो कार्ड जीता तो मुझे एक चेक दिया गया था 50,000 का. मैं खुश था यार, पहली बार किसी 100 में पैसे मिल रहे हैं. उस वक्त मुझे जीतने के बाद जब मैंने चेक देखा तो उसमें नीचे लिखा हुआ था कि 6 महीने सप्लीमेंट स्टेक मिलेगा मुझे. तो प्रो कार्ड जीते आप चंडीगढ़ में, आपको मिला एक 50,000 का चेक. वो पैसे मिले आपको कैश? नहीं, वो पैसे नहीं थे. वो लोगों को दिखाने के लिए होता बड़ा अमाउंट 50,000. मेन चीज़ जो मिलती है वो नीचे लिखी हुई होती है, 6 मंथ इस ब्रांड का सप्लीमेंट आपको मिलेगा. तो कैश प्राइस क्यों बोलते हैं उसको? वही होता है दिखाना. लोगों को ये लगे, हर इंसान यही सोच रहा है मुझे 50,000 मिले थे. वो नहीं थे. इवन वो जो 6 महीने का स्टेक था ना, वो भी मुझे आज तक नहीं मिला. ये 2020 से मैंने प्रो कार्ड जीता तो उनकी तरफ से एक मेडल और एक प्रो कार्ड के अलावा मुझे कुछ भी नहीं मिला. और 2 सप्लीमेंट के पाउच मिले थे. और जो 6 महीने सप्लीमेंट देने की बात थी वो भी नहीं मिली. बल्कि मैंने 50 बार उनको एड्रेस भी सेंड किया था. कल मिलेगा, कल लगा रहे, परसों लगा रहे. फिर அதாவது நண்பர்களே, இவர் என்ன சொல்கிறாருன்னா, 2020 வந்து இந்த காம்படிஷன் நடந்திருக்கு சண்டிகரில். இவர் ப்ரோ கார்டு வின் பண்ணியிருக்காரு. அது கொடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமீர் கான். சரிங்களா? 1000 ரூபா கொடுத்துருக்காங்க இவருக்கு. இவருக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த கார்டு வாங்கினதுக்கப்புறம் நம்ம லைஃபெல்லாம் சேஞ்ச் ஆகிடும்னு அவர் நினச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த 50,000 ரூபா கேஷ் ப்ரைஸை பற்றி கேட்டால், இல்லைங்க அது பணம் கிடைக்காது, அதுக்கு பதிலாக அங்கே வந்துட்டு 6 மாதத்துக்கு உண்டான சப்ளிமெண்ட் ஸ்டாக்கும் உங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்ட்டு இருக்காங்க. அதுவும் கிடைக்கலையா. இவர் மெயில் போட்டு பார்த்துருக்காரு, வீட்டு அட்ரஸ் எல்லாம் மெயில் நிறைய டைம் பண்ணியிருக்காரு. கடைசி வரைக்கும் ஒன்றுமே கிடைக்கலங்கிறாரு. ஆனால் இவர் உடம்பு மேலே நிறையா செலவு பண்ணியிருக்கிறாரு. அதாவது பாடி பில்டராக ஆசையா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை நான் உங்களுக்கு இதில் போடுறேன், அதை பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னாலே பாடி பில்டருக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பொருளாதார அடிப்படையிலங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். வசதியாக இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வசதி இல்லாதவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். சரிங்களா? கடன் வாங்கி கடைசியில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இவ்வளோ பணம் தான் உடம்பு மேலே போட்டு வெறும் 50,000 ரூபா தான் கிடச்சிச்சு. அந்த 50,000 ரூபாவும் அவருக்கு கடைசி வரைக்கும் சப்ளிமெண்ட்டும் கிடைக்கல, அந்த பணமும் கிடைக்கல. சரிங்களா? ப்ரோ கார்டில் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது. இதில் சில ஏமாத்து வேலைகளும் இருக்குது. ஏன்னா பாடி பில்டிங்லேயும் அரசியல் புகுந்துருச்சு. சரிங்களா? இதுலேயும் அரசியல் எல்லாம் இருக்குது. இதுலேயும் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்குது பாடி பில்டிங் துறையிலையும். இப்போது இவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கியும் அந்த கார்டுனால எந்த பிரயோஜனம் இல்லைன்னு அவர் சொல்கிறாரு.
சரி, அப்போ இந்த கார்டு வாங்கி இவங்க எப்படி தான் சம்பாரிச்சுக்குவாங்க அப்படிங்கிறத மட்டும் சொல்லி நான் அந்த வீடியோ முடிச்சிடுறேன். இன்னும் நிறையா இருக்குது, அதை பற்றி நான் சொல்கிறேன், அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த கார்டு, இந்த டைட்டில் வின்னர் அப்படிங்கிற அந்த ஒரு இந்த டைட்டில் வின்னருங்கிறத வச்சுக்கிட்டு இவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஜிம்முகளை ஓப்பன் பண்ண போவாங்க, சப்ளிமெண்ட் ரிவ்யூ கொடுப்பாங்க. பெரிய பெரிய ஜிம் எக்யூப்மெண்ட் கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, அவங்க இவங்களை கூப்பிட்டு தான் எக்யூப்மெண்ட்டை பற்றி சொல்லுன்னு சொல்லி அவங்க பணம் கொடுப்பாங்க. அப்புறம் ஆன்லைன் ட்ரைனிங்கு, செலிபிரிட்டிக்கு ட்ரைனிங்கு, சரிங்களா, மாடலிங்கு, இந்த மாதிரியெல்லாம் போய் நிறையா சம்பாரிச்சுக்குவாங்க. அந்த டைட்டில் வின்னருங்கிற அந்த ஒரு பேரை வச்சுக்கிட்டு இவ்வளோ சம்பாதிப்பாங்க. இதுதான் எங்களுடைய வருமானம் ஒழிய இந்த பாடி பில்டிங் ஃபெடரேஷன்லேருந்து எங்களுக்கு பெருசாக ஒன்றும் கிடைக்கிறது இல்லை. எல்லா விளையாட்டு போட்டிகளும் நம்மளுடைய திறமையை காமிச்சோம்னா நமக்கு அந்த விளையாட்டுத்துறை சார்ந்தவங்க பணம் கிடைக்கும், சரிங்களா. ஆனால் பாடி பில்டிங்கில் மட்டும்தான் நம்ம நிறையா பணத்தை இதில் போடுவோம், ஆனால் அதுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. சென்னை சூப்பர் கிங்ஸ்லங்க ஒரு பையன் ரிஸ்வின்னு ஏதோ ஒரு விளாண்டார், 6 கோடி ரூபாய் என்னமோ கொடுத்து எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், சரியாக தெரில. அது 6 கோடியாக இருந்தாலும் சரி, 3 கோடியாக இருந்தாலும் சரி, மொத்தமாக ஒருத்தனுக்கு 3 கோடியோ 6 கோடியோ போய் கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான்? அவ்வளோ காசை பார்த்து அவன் என்ன பண்ணுவான்? அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய கொடுப்பாங்க. இத்தனைக்கும் அவர் ஏதோ 2-3 மேட்ச் தான் விளாண்டார் அந்த ரிஸ்விங்கிற சென்னை சூப்பர் கிங்ஸில், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான். ஆனால் பாடி பில்டிங்கில் 3 மணி நேரம் 4 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணி ஒழுக்கமாக வாழுவாங்க. அதாவது ஒரு சாக்லேட் சாப்பிடணுன்னா, இனிப்பு சாக்லேட் சாப்பிட்ணுன்னா கூட சாப்பிட மாட்டாங்க, அப்படி கட்டுக்கோப்பாக வாழுவாங்க. சில பேர் இதை விட எல்லாம் சில கிறுக்கணுக்கெல்லாம் இருக்கானுங்க, 1 மாதம் குளிக்காமல் இருப்பானுங்க. ஏன்னா வட இந்தியாவிலலாம் இருக்கானுங்க 1 மாதம் கூட குளிக்காமல் இருக்காங்க. உடம்பு என்னதுக்காகிறது, ஹீட்டு சூடாகி என்ன ஆகும், அப்படியெல்லாம் டெடிக்கேட்டடாக இருக்காங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு கூட இந்த ப்ரோ கார்டுனால எந்த ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒருத்தர் ப்ரோ கார்டு வாங்கி மேன் ஃபிசிக் பிரிவில் வந்துட்டு மிஸ்டர் ஒலிம்பியாவுக்கு போனார், புவன் சௌகான்னு. அதே மாதிரி இந்த ப்ரோ கார்டெல்லாம் இல்லாத சமயத்திலேயே, அப்போ ப்ரோ கார்டு கொடுத்தாங்களே என்னென்னு தெரியாது, 1985 பிரேம்சந்துன்னு ஒருத்தர் மிஸ்டர் ஒலிம்பியாவுக்கு போயிருக்கார். அவர் வின் பண்ணாரா, என்ன பிளேஸில் வந்தாருன்னாலாம் தெரியல. ஆனால் இந்தியாவிலேருந்து முதல் ஒலிம்பியாவுக்கு போனவர் அந்த பிரேம்சந்துங்கிறவர் ஒருத்தர் தான். இத்தனைக்கு அவர் வந்து நேச்சுரல் அப்படின்னு தன்னைத்தானே சொல்லிக்கிறாரு. அவருடைய ஃபோட்டோ கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்குங்க, சரிங்களா. நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் அவர் நேச்சுரலாக இல்லையான்னு. ஆனால் இப்போ அந்த கார்டு தேவையில்லை அப்படிங்கிறாங்க. இப்போ 2024 நடந்த வீல் சேர் பிரிவில் அர்னால்டு கிளாசிக்கில் நம்ம கேரளாவை சேர்ந்தவர் ஒருத்தர் வின் பண்ணிட்டார், டைட்டில் வின்னர் வீல் சேர் பிரிவில். பெரிய விஷயம். இப்போ தான் நம்ம ஆளுகள்லாம் ஒவ்வொருத்தரும் உள்ளே போகிறாங்க, சரிங்களா. ஆனால் என்ன, ஓப்பன் பாடி பில்டிங்கில் இன்னும் நம்ம ஆளுங்க 1985 போனாலும் அதுக்கப்புறம் யாருமே போகல. இதுக்கப்புறம் போகணும், இதுக்கப்புறம் வின் பண்ணணும், அதுதான் என்னுடைய ஆசையெல்லாம். ஏன்னா ஸ்டெராய்டு தான் போடுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க நம்ம ஆளுங்க, கடன் வாங்குறாங்க, கஷ்டப்படுறாங்க, எத்தனையோ உடல் ரீதியான பிரச்சனைகள்லாம் நிறையா இருக்குது. இருந்த போதிலும் அவங்க நிச்சயமாக அந்த ஒலிம்பியா ஓப்பன் பாடி பில்டிங் டைட்டில் வின் பண்ணுங்கிறது என்னுடைய ஆசை. யாராவது அடிக்கணும், சரிங்களா. அப்போது இந்த ப்ரோ கார்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஆனால் இப்போதைக்கு அது அவசியம் இல்லை, டைரெக்டாகவே நம்ம வந்து போட்டியில் கலந்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்ததுன்னா அது ரொம்ப சந்தோஷமான விஷயம், ரொம்ப வரவேற்க வேண்டிய விஷயம், சரிங்களா. அப்போ ப்ரோ கார்டு பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். இந்த ப்ரோ கார்டுங்கிறது வந்து பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டாலும் அதனால் எந்த பிரயோஜனம் இல்லைன்னு தான் அதை வாங்கினவங்க சொல்கிறாங்க. இன்னும் ஒரு வீடியோ இருந்தது, அது தேடினா நான் கிடைக்கல, சரிங்களா. அடுத்தது வந்து நான் இப்போ வீடியோ பாருங்கள், வெயில், சரிங்களா. எங்கேனாவது நிழலில் இருந்தால் தான் போட முடியும். மற்றபடி ஒர்க் அவுட் வீடியோலாம் நிறைய போடுவேன். இது சம்மந்தமான இப்படி உட்காந்து பேசுகிற வீடியோலாம் கொஞ்சம் வெயில் குறைக்கட்டும், அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன். இடையில நான் வீடியோஸ் போடுவேன், சரிங்களா. ப்ரோ கார்டுக்கு உண்டான சந்தேகம் உங்களுக்கு தீர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய இன்ஸ்டாகிராம் இருக்குது, எபினேசர்னு, அது போடுறேன். அது உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி.